Hello my dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிப்டோகிராஃபியில் 4th யூனிட்டில் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஷா தான் பார்க்க போகிறோம். ஷா தான் ஃபுல் ஃபார்ம் நமக்கு என்ன செக்யூர் ஹேஷ் அல்காரிதம்னு தெரியும். இதோட ஸ்பெஷல் வேரியண்ட், அதாவது நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷா 5112 தான். ஓகேவா, இது ரொம்ப மோஸ்ட் வைட்லி யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டெக்னிக். ஓகேவா, எதுக்காக அப்படின்னா கிரிப்டோகிராஃபியில் நம்மளுடைய டேட்டாஸ்லாம் ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ஹேஷ் ஃபங்க்ஷன் டெக்னிக் தான் ஷா அப்படின்றது. ஓகே, இதை யார் ஃபர்ஸ்ட் இது பண்ணா அப்படின்னா யூஎஸில் NSA, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி தான் ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணாங்க. இதில் நிறைய அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். என்னெல்லாம் அப்படின்னா நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர், மெசேஜ் இன்டெகிரிட்டி செக்கிங், பாஸ்வேர்ட் ஸ்டோரேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட டேட்டாவை ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்காக. இப்போ வாங்க ஷானா என்னன்னு பார்க்கலாம். ஷாவில் இருக்க ஃபர்ஸ்ட் அது ஷான் எடுத்துக்கிட்டாலே ஷான் நாட்டும் ஷா 1 அல்காரிதமும் கண்டிப்பாக இது பண்ணியிருக்கணும். ஷான் நாட் அல்காரிதம் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவே எஃபிஷியன்ட்டான அல்காரிதம் கிடையாது. ஈஸியாக ஒருத்தரால் ஹேக் பண்ணிட முடியும் ஷான் நாட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் ஷா 1 கொண்டு வந்தாங்க. ஷா 1மே வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கும். கொஞ்சம் அட்டாக்கர்ஸால் ஈஸியாக எடுத்துட முடியும். ஓகேவா, இது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா 160 பிட் ஹேஷ் வேல்யூவை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஷா 1உடைய கேரக்டரிஸ்டிக்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட அவுட்புட் சைஸ் வந்து முன்னாடியே சொன்னோம் 160 பிட்ஸ் தான் இருக்கும். அதாவது 20 பைட்ஸ் ஆஃப் டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும். அல்காரிதம் பார்த்தோம் அப்படின்னா 512 பிட் பிளாக்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, அதில் ப்ராசஸ் பண்ணும் தன்னுடைய அல்காரிதத்தில். இங்கே நிறைய ஆப்ரேஷன்ஸ் கொண்டு வரும். அடிஷனு, பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸ், அதாவது அண்டு, ஆர், எக்ஸ்ஆர், நாட்டு, இந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷன்ஸையும் ஷா 1 வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ஷா 5112 நெக்ஸ்ட். ஷா 5112 அப்படின்றது ஷா 2 ஃபேமிலியில் வர ஒன் ஆஃப் த டெக்னிக் தான். நிறைய ஷாஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி தான் 5112 கொண்டு வந்திருக்காங்க. 224, 256, 384, 5112. ஓகேவா, 5112 டிவைடட் பை 224, 5112 டிவைடட் பை 256, இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு ரொம்ப செக்யூராக இருக்க ஒன் ஆஃப் த அல்காரிதம் தான் ஷா 5112 தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக வச்சுக்கிறதுக்காக. நம்மள டேட்டாவை ஈஸியாக யாராலையும் ஹேக் பண்ண முடியாமல் காம்ப்ளெக்ஸாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ரொம்பவே செக்யூராக நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஷா 5112. ஓகே, இதோடைய கேரக்டரிஸ்டிக்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் சைஸ் வந்து இங்கே அதிகம் 512 பிட்ஸ் இருக்கு. அதாவது 64 பைட்ஸ் யூஸ் பண்ணலாம். அல்காரிதம் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஷா 5112ல ஷா 2 வேரியன்ட் தான் ஷா 512னு சொல்லியிருக்கோம். இங்கே 1024 பிட் ஆஃப் பிளாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுடைய எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ரவுண்ட்ஸில் நம்மளுடைய டேட்டாலாம் ப்ராசஸ் ஆகுறதுனால இதோடைய செக்யூரிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்க ஒரு டேட்டாவை ஈஸியாக ஹேக் பண்ண முடியவே முடியாது. ஸோ ஷா 512 வந்து நிறைய செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா, என்னெல்லாம் ஆத்தென்டிகேஷனில் என்னெல்லாம் யூசேஜ் இருக்குது இந்த ஷாக்கும் ஷா 512க்கும் அப்படின்னா பாஸ்வேர்ட் ஸ்டோரேஜுக்கு, டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு, டேட்டா இன்டெகிரிட்டி செக்கிங்க்கு. ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன, நம்ம ஒரு டேட்டாவை பிளைனாக வச்சுட்டோம், பிளைன் டெக்ஸ்டாகவே அப்படின்னா என்ன ஆகும், ஈஸியாக ஒருத்தவங்களால அந்த டேட்டாவை திருடிட முடியும். அதுவே நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணி, அதாவது அல்காரிதம் யூஸ் பண்ணி ஹேஷ் டெக்னிக்கோ ஏதாவது யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு வச்சோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், யாராலையும் ஈஸியாக எடுக்க முடியாது. ஸோ ஷா 512 அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்மளுடைய பாஸ்வேர்டெல்லாம் ஹேஷ் ஃபங்க்ஷன் மூலியமாக ஹேஷ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ தேர்ட் பர்சன் யாராலையுமே ஈஸியாக நம்மளுடைய பாஸ்வேர்டை எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னா RSA அல்காரிதம், DSA அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா, ஒரு மெசேஜ் கொடுக்க முன்னாடி ஒரு சைனிங், அதாவது டிஜிட்டலாக சிக்னேச்சர் வந்து கொடுத்துறது. இது மூலியமாக என்ன பண்ண முடியும்னா கரெக்டான பர்சன் தான் அதுலேருந்து வந்திருக்காங்களான்னு சொல்லி அவங்களுடைய ப்ரைவேட் கீ, பப்ளிக் கீ யூஸ் பண்ணி நம்மளால ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். இதை நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு யூனிக்கான மெசேஜை வந்து நம்ம அதுக்குள்ளே ஹைட் பண்ணி வச்சிருக்கனால யார் கரெக்டான யூசர்னு கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் டேட்டா இன்டெகிரிட்டி செக்கிங் அப்படின்னா கரெக்டான டேட்டா தான் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கா, சென்டர் வந்து கரெக்டான டேட்டா தான் ரிசீவர் கொடுத்துருக்கானா, சென்டர் அனுப்பிச்ச டேட்டா தான் ரிசீவருக்கு வந்திருக்கா, இந்த மாதிரி நம்ம எல்லாமே செக் பண்ணுறது டேட்டா இன்டெகிரிட்டி செக்கிங்னு சொல்கிறோம். ஓகேவா, செக்யூரிட்டி கன்சிடரேஷன் அப்படின்றப்ப ஷா வந்து என்னென்னா ரொம்பவே செக்யூர் தான். மற்ற ஷாவை கம்பேர் பண்ணுறப்ப 0 and 1 எல்லாம் இது நம்மளுக்கு வந்து கொலிஷன் அட்டாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதாவது ஒரே நேரத்தில் நிறைய இன்புட் சேர்ந்து ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து இங்கே வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷா அல்காரிதம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய பாஸ்வேர்டை ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய மெசேஜை யாராலையும் பார்க்க முடியாமல் சேவ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபங்க்ஷன் ஷா அல்காரிதம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.